எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. வளர்ந்து வரும் கட்சி நீங்களே சொல்ட்டீங்க. 2வது கட்சி தொடங்கி எந்த தேர்தலையும் சந்திக்கல. அதிகாரப்பூர்வமா உள்ளாட்சி தேர்தல், ஒரு இடைத்தேர்தல் எந்த தேர்தலும் சந்திக்கல. அவருடைய இலக்கு 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் என்று சொல்லிவிட்டார். அப்போ இந்த வாய்ஸ் வந்து ஜான் ஆரோக்கியசாமி குரல் நான் வந்து எப்பவுமே கேட்டதில்ல. அதுல வருகிற குரல் அவர்தானா நமக்கு தெரியாது. அப்போ ம். அது உண்மையா கூட இருக்கலாம். அவரை ம். பேச வைத்து, சிக்க வைத்து அவருக்கு எதிராக சில சதி நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு ஆரம்ப நிலையிலேயே சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும்போது டேப் செய்து வெளியிடுவது என்பது நாகரிகம் அல்ல. 2வது இன்னும் கொஞ்சம் கட்சி வளர விடுவோமே. இப்பதானே முதல்ல ம். பனையூர்ல இருந்து யோசித்து பாருங்க. முதல் முறையா ஒரு மக்கள போராட்டத்தில் சந்திக்க களத்துக்கு வரார். அவரை பாராட்டிட்டோம், வாழ்த்து தெரிவிச்சிட்டோம். இந்த நிலைமையில போய் திரும்ப அந்த கட்சியில் உள்கட்சி பூசல் அப்படின்னா, கட்சி இன்னும் வந்து ஒரு அடி கூட வளரல மேல. அப்படி இருக்கும்போது ம். உட்கட்சி பூசல் பேசினா சரியா இருக்காது. அந்த கட்சி வளரட்டும், மக்களுக்காக போராடட்டும்.